உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து ஐயா பாவம், அவளால ஃபோன் பண்ண கூட முடியல போல. அந்த சுச்சுவேஷன் இருக்கா? இல்லாட்ட தினமும் ஒரு 20-30 கால்ஸ், ஒரு 100 வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு 5 தரமாவது வீடியோ கால் வந்துருவா. 2 நாளமா அவள்கிட்ட பேசாம பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எந்த வேலையும் ஓட மாட்டுக்கு. இதுக்கு ஒரு என்டாடே இல்லையா? இன்னும் இதை விடக்கூடாது. இன்னும் விட்டா அவங்க வீட்டுல அவசர அவசரமா இனி 2 நாள் இருக்கிற கல்யாணத்தை இன்னைக்கே முடிச்சாலும் முடிப்பாங்க. இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு யோசிச்சு முடிவெடுத்தே ஆகணும். பாவம் மகா, எப்படி அவள்கிட்ட பேசினாதான் அவ என்ன சுச்சுவேஷன் இருக்காங்கிறது தெரியும். எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல விஜய். எங்க வீட்டுல நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். ஆனா உடனே சொல்லுவேனா, கொஞ்சம் ஆற போட்டு சொல்லலாம். கவலையே படாத. உங்க வீட்டுல மட்டும் நீ சம்மத்தை வாங்கிரு, கல்யாணத்தை ஜாம் ஜாம் ஊரே மிச்சம்படி செஞ்சிடலாம். விஜய், என்ன கைவிட்ட மாட்டலடா. என்ன உனக்கு பிடிக்கும் தானே? பொண்ணை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா மகா? பொண்ணை சத்தியமா பார்க்காம எனக்கு என்னமோ வாழ்க்கையே தொலைச்சது மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலா இருக்குடி. இப்போ பேசுவேன்னு இருக்கு. போதும் மகா, நீ என்கிட்ட பேசாம இருக்கிறதும் நான் உன்கிட்ட பேசாம இருக்கிறதும் என்னோட இது முடியட்டும். அதான் ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கேன். நாளைக்கு நம்ம 2 கல்யாணம் பண்ணிட்டா என்ன? எனக்கு உன்னை பார்க்காம பேசாம இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு மகா. ஆமா மகா, எனக்கு இதை விட்டா வேற வழி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்க வீட்டுல பேசினா சம்மதிச்சிருவாங்க, கல்யாணத்துக்கு இது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பேச நாள்ல இருந்து உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர என்கிட்ட பேச விட மாட்டேங்காங்க. எப்படியாவது ஒரு ஃபோன் உங்கள்கிட்ட பேசியே ஆகணும்னா, நாளைக்கு நம்ம கல்யாணம், இதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். காலையில் எப்படியாவது உங்க வீட்டுக்கு வந்து நான் கூட்டிட்டு வந்துடுவேன். நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் உன் மடியில தாண்டி. விஜய், இப்படி மனசு உடஞ்சு நம்ம பார்த்ததே இல்லையே. சே, அந்த பொம்பளைக்கு அப்படி என்னதான் வீம்போ தெரியல. மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணி வச்சா பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதான் நினைக்கிறத விட்டுக்கிட்டு இன்னும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி அத்தை பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன், மாமன் பொண்ணுக்கு தான் கட்டி கொடுப்பேன். எந்த காலத்துல இருக்காலோ தெரியல. நான் மட்டும் அவளை பார்த்தேன், உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். ஸோ இப்போ எப்படி நம்ம பையனுக்கு நம்ம சமாதானம் சொல்ல, எப்படி அந்த பொண்ணுகிட்ட பேச? ஒரு மருமக கிடைச்சிட மாட்டாளான்னு ஏங்குறோம். நீ சொன்ன நாள்ல இருந்து சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வர போறா இல்லைன்னு. ஆனா பாரு, இதுலயும் ஒரு ட்விஸ்டா. என்ன ஆனா என்ன, ஒரு கை பாத்துருவோம் அதையும். அவங்க அம்மாவா நானானு என்ன ஆனாலும் என் பையனுக்கு கல்யாணம்னா அது மகா கூட மட்டும்தான். இந்த வீட்டு மருமகா மகாதான். விஜய், இங்க பாருடா, கவலைப்பட்டுட்டே இருக்காத. உன் முகத்தை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. ஆபீஸுக்கு 2 நாளா போகல. இந்த காப்பியை குடி. விஜய், இப்ப அந்த பொம்பளை என்னதான் சொல்லுதா? வாரியா, இன்னொரு கண்ணை பேசிட்டு வருவோம். இதை சம்மதிச்சா சம்மதிக்கட்டும், சம்மதிக்கலையா மகாவை கையோடி கூட்டிட்டு வந்துருவோம். அவ்வளவு தானே. அவளுக்கு எப்படி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, ஒன்னா தானே பிடிச்சிருக்கு. அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாம் ஒரு குழந்தை பிறகுறதாண்டா. அதுக்கப்புறம் தன்னால கண்ணே மணியன்னு தேடி ஓடி வரதான் போறாங்க. எத்தனை படத்துல பாத்துருக்கோம். அப்படி செய்யுமா? இல்லம்மா, வேண்டாம். அப்படி பண்ணா நல்லா இருக்காது. என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணு. நான் கூப்பிட்டா மகா இப்ப வந்துருவாதான், இல்லைன்னு இல்ல. இருந்தாலும் பெற்றவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு வேணும் இல்லம்மா. அதாம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவங்க வீட்டுல இன்னும் பேசி எந்த பலனும் இல்ல. எங்க மேலேயும் தப்புதான். ஆரம்பத்திலேயே அவங்க வீட்டுல பேசியிருந்தானா இது இந்த மாதிரி சம்மதிச்சு கல்யாணமே நடத்தி விட்டுருப்பாங்க. அவங்க வீட்டுல இன்னொரு பையனுக்குன்னு கல்யாணத்தை பேசி தாடி செய்யும் போது எடுத்து எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் சொன்னா எந்த அம்மா தான் சம்மதிப்பாங்கம்மா? யாருனாலும் கோவம் வரதானே செய்யும். அவங்க சூழ்நிலை இருந்து யோசிக்கும் போது சரின்னு தான் படுது அவங்க கோவப்பட்டது. அப்படியே விஜய், அவங்க செய்யறது சரின்னு படுதாப்பா. அப்ப சரி, மகாவா அவங்க பிடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போட்டோம். உனக்கு வேற எதுவும் பொண்ணு பாத்துக்கலாம். சரியா? ரொம்ப இறக்கப்படுது இல்ல. என்னம்மா, நீ இப்படி பேசினா எப்படி? நீ தானே எனக்கு ஆதரவா சப்போர்ட்டா பேசணும். நீயே வேற யார்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டு மகா அப்படின்னு சொன்னா முடியாதுமா, முடியாது. நான் எப்பவும் யாருக்காகவும் மகாவை விட்டு கொடுக்கறதா இல்ல. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தாலும் அவ கூட தான், கருமாதி ஒண்ணு நடந்தாலும் அவ மடியில தாமா. டேய், என்னடா பேசுற? வாய் கழுவு முதல்ல. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லி விட்டுட்டு என்னெல்லாம பேசிட்டு இருக்க பைத்தியக்கார மாதிரி. இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க, அதை சொல்லு முதல்ல. ஆமா, நான் எடுத்திருக்க முடிவு சரியா தப்பான்னு தெரியல. ஆனா இதை விட்டு எனக்கு ஒரு வழியும் தெரியல. அம்மா தப்பா எடுத்துக்காத. உனக்கு ஒரே பையன், கல்யாணம் பார்க்கணும் ஆசை இருக்கும் தான். ஆனா என்ன பண்ண? ஆமா, நாளைக்கு மகாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா. ஃப்ரெண்ட்ஸ்ல கூட ஏற்கனவே சொல்லி தான் வச்சிருக்கேன். தப்பா எடுத்துக்காதம்மா. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நானும் மகாவும் கல்யாணத்தை முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா வீட்டும் சம்மதத்தோடி மண்டபம் எடுத்து பெருசாக கல்யாணம் முடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு வழி தெரியலம்மா. இதை விட்ட வேறு வழி இருந்த மாதிரி இல்லை. அவங்க வீட்டில் பேசி எடுத்து சம்மதிச்சு கிராண்டாக கல்யாணம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அவங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டேங்காங்களே. இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது நல்லது மாதிரி தெரியல. நான் எனக்கு எப்படியாவது மகாவை பார்த்து பேச ட்ரை பண்ணுறேன். அவளை காலையில் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துருக்கேம்மா. நீங்களும் தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க. நானும் மகாவும் தான் கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட பேசி சமாதானப்படுத்திட்டு இங்கே கூட்டிகிட்டு வரேன். உனக்கு ஓகே தானம்மா? நீ எடுத்திருக்க முடிவு சரிதான் விஜய். ஆனா ஒரு அம்மாவா என் பிள்ளை கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்லடா. என்னடா உனக்கு இப்படி? கல்யாணம் நடந்துடாதான்னு எனக்கு வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனா கல்யாணத்தை நான் பார்க்க கூட முடியாது போல இருக்கேன் நீ பேசுறத பார்த்தா. சரி, நீ சொல்றதும் வேற என்ன பண்ண, வேற வழியும் இல்லை. ஆனா ஒண்ணு, நாளை கல்யாணத்தை முடிச்சுட்டு என் மருமகளை கூட்டிட்டு இங்கே தான் வர்றேன். ஆழத்தை எடுத்து என் மருமகளுக்கு என் கையால இனிப்பு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனா போதும். கல்யாணம் ஆன கையோடி அவங்கள்ட்ட போய் திட்டு வாங்கிட்டு நிற்காத. சரியா? எனக்கு சந்தோஷம்டா. எப்படியோ என் பையனுக்கு விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணா எனக்கு நிம்மதி தான்.
எப்பாடா என் பையனுக்கு இப்பெல்லாம் சிரிப்பு வருது முதல்ல. விஜய் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டா, அதான் இந்த அம்மாவுக்கு வேணும். இந்த பாரு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தானே கல்யாணம் முடியுது அப்படின்னு சிம்பிளா போயிடாத. கல்யாணம் என்ன இருந்தாலும் நாளைக்கு உனக்கு இந்த அக்கௌண்ட்ல பணம் கிடக்கு, எடுத்துறேன் பாஸ்புக்கை. அதில் போய் ரூபாய் எடுத்துட்டு என் மருமகளுக்கு 11 பவுன்ல தாலி செயின் எடுத்துரு. நல்ல பட்டு வெட்டி சட்டையை உனக்கு எடுத்துக்க. என் மருமகளுக்கு நல்ல குங்கும கலர்ல பட்டு எடு. நம்ம அப்படிதான் நினைச்சிருந்தேன், என் கல்யாணம் விஜய்க்கு நடந்தா என் மருமகளுக்கு குங்கும கலர்ல பட்டு எடுக்கணும்னு. அதே மாதிரி பட்டு எடுத்துக்க. ரெடிமேட் பிளவுஸ் கூட கடையில கிடைக்குது, வாங்கி எப்படியாவது இன்னைக்குள்ள முடிச்சிரு. முடிச்சு நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு சீக்கிரம் என் மருமகளை கூட்டிட்டு வா. ஹலோ கையில, என்னடி ஃபோன் பண்றதே இல்ல? கல்யாணம் பேசினாங்க, மேடம் ரொம்ப பிஸி போல. காலையில ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்க, மத்தியானம் போனா எடுக்க மாட்டேங்க, ஆனா ராத்திரி ஃபோன் போட்டா மட்டும் பிஸி பிஸி பிஸின்னு வருதே தவிர ஒரு ஃபோன் எடுத்து என்னடி எதுக்கு கூப்பிட்டேன்னு கேக்குறியா? பெரிய ஆளு தாண்டி நீ. உன் அத்தான் பேசாத வரைக்கும் எனக்கு வந்து புலம்பிக்கிட்டே இருப்ப, பேசினதுக்கு அப்புறம் அத்தானே கெடின்னு இருக்கியோ? அப்படிலாம் இல்லடி, நானும் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் இருக்கேன். எங்க மனுஷன் ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் போட்டா விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்காரு. பேசி பேசி நான் எப்போ தூங்குறேன்னு எனக்கு தெரியல, அவர் எப்போ தூங்குறான்னு அவருக்கும் புரியல. காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது ஃபோன் மட்டும் ஆஃப்ல இருக்கும். சார்ஜ் தீந்துரும்டி, அப்புறம் சார்ஜை போடுவேனா? வீட்டில் வேலை இருக்கு, அப்படி செய்யறதா, அங்கே போகுது இங்கே போகுதும், இடையில அவரும் ஃபோன் போட்டுக்கிடுவாரு. அதாண்டி யாருக்குமே பேச முடியல. உனக்கு மட்டும் இல்லை, நம்ம மேகலா அவளுக்கும் ஃபோன் அடிக்கல, அவளும் திட்டி தீர்த்துட்டு இருக்கா, கண்ணில் மாட்டு அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு. நான் நினைச்ச மாதிரி இல்லடி, என் அத்தா என்ன ரொம்ப நல்ல சந்தோஷமா பேசுறாரு. முன்னாடி சுடுமுஞ்சு மாதிரி இருப்பார்ல, இப்பவுமே அப்படிலாம் இல்லை, நல்ல ஜாலியா அழகா இருக்காரு. எனக்கே அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கியேன். அப்படியா? நம்பவே முடியலையே, அந்த சிடுமுஞ்சி கூட சிரிக்குமா? அத்தானே என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, சிடுமுஞ்சி சிரிச்ச முஞ்சா இருந்தா சந்தோஷம் தான். எந்த நேரமும் பாவாடை தாவணி இல்ல ஒரு புடவையே சுத்தி கட்டிட்டு இருக்கா. இவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு சென்ஸே இல்லையே. நம்ம நல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம், 4 பேர் வரும்போது நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் இந்த புடவை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா. என் கூட வர்றதா இருந்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு தான் இவளை கூட்டிட்டு போனோம். இவளை எப்படி மாத்ததுக்கு நானும் 3 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை நாளைக்கு போட்டுட்டு நம்ம கூட வெளியே வரணும்னு இவளை சொல்லணும். வரமாட்டேன்னு மட்டும் சொல்லட்டும், அப்புறம் எல்லாம் இருக்கு. கொடுத்து வச்ச மகாராணி தான். ஒன்னுல போன் பேசிட்டு இருக்கா, இல்ல வாய் கிரைண்டர் மாதிரி அரைஞ்சிட்டு இருக்கு. இந்த 2 தவிர இதுக்கு வேலையே இல்லை போல. ஐயோ, இவள்கிட்ட வர நம்ம எல்லாம் சொல்லிட்டோமே. இவள்கிட்ட இப்படி சொன்னா கண்ணு போட்டு தொலைச்சிருவாள. பேச்ச மாத்திர வேண்டியதான். ஏய், நான் சும்மா சொன்னேன்டி, அதே ஒரு சிடுமுஞ்சு, என் அத்தான் தானே. அதை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பாடுபட போறணும் எனக்கே தெரியல. வாய் திறந்து பேசுறார பாரு, அந்த பல்ல அப்படியே மூடி வச்சிருக்காரு கம் போட்ட மாதிரி. கொஞ்சம் பல்லு தெரிய மாதிரி சிரிச்சாதான் என்னவா? எல்லாத்துக்கும் மேல ஒரு கிஸ் கேட்கறதா இருந்தா கூட நானே தான் போய் கேட்க வேண்டியதா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பாடு ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு. அட பாவி, ஒரு கிஸ்ஸா? கிட்டத்தட்ட 50 கிசுக்கு மேல நான் கொடுத்துருப்பேனடி. பதிலுக்கு ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒரு கிஸ் ரிப்ளை கிஸ் கொடுத்துருப்பியா? கிடையாது. என்னமோ நீயா வந்து என்ன கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்த மாதிரியே உன் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்க. சரியான ஆளுதான். இப்படி சொன்னா அவளுக்கு என்னை பத்தி என்ன நினைப்பாளுக? என் பிரஸ்டீஜே போச்சே. என்னமோ அந்த வடிவேல் காமெடியில சொன்ன மாதிரி இவர் அதுக்கு சரிப்பட மாட்டாருல சொல்லிட்டு இருக்கா. விட மாட்டேன் பாருடி, இன்னைக்கு நீயா நானானு. ஏய் கையில லைன்ல இருக்கே என்ன? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேனே தவிர சத்தமே இல்ல. கையில இங்க இப்ப சொல்லு பாப்போம். உன் ஃப்ரெண்டுகிட்ட மரியாதையா நான் சொன்னது சொல்ற. என் அத்தா என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு ஒழுங்கா சொல்ற, இல்ல வீடியோ கால் தான் மகளே. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ கையெடுத்தா அம்மா தான் வந்தா திட்ட போறாங்க. கையெடு. ஏய், அப்புறமா கூப்பிடுறேன்டி. அத்தான் கிட்ட நிக்கிறாரு. அத்தா, நீ எப்போ வந்த? என்னை பத்தி உன் ஃப்ரெண்ட்கிட்ட இல்லாத போலதான் சொன்னேன்ல, அதான். என் அத்தா அதுக்கு சரிப்பட மாட்டாரு, நானாதான் போய் ஹக் பண்ணணும், நானாதான் போய் கிஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, அப்பமே வந்துட்டேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு பாரு, அத்தா வந்தாலும் சரி மாமா வந்தாலும் சரி உன்னை விட போறதா இல்ல. நீ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 50 கிஸ்க்கு மேல கொடுத்துருப்பேன். வட்டியும் முதலுமா 100 கிசோடி நான் தந்தாதான் நான் இங்க இருந்து போவேன். இல்ல இங்க இருந்து நான் போறதாவே இல்ல. நம்ம மாமா பொண்ணாச்சு, ஐயோ பாவம், புடவையும் பாவடை தாவணியும் சுத்தி சுத்தி கட்டிட்டு இருக்காளே, 2 மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், சம்மர் வேற வருதுன்னு எடுத்துட்டு வந்தா என்னை பத்தி இல்லாத பொல்லாதமா கதை இழந்துட்டு இருக்க நீ. எத்தனை வருடடி இப்படி சொல்லிட்டு தெரியுத? உனக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல? அத்தான், அவட்ட நான் சும்மா சொன்னேன், சத்தியமா
ஆமா, நீ இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட இப்பதான் சிரிச்சு பேசுற, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இத போய் அவள்கிட்ட சொன்னேன்னு வையேன், கண்ணு போட்டு தொலைச்சிருவாத்தான். சரியான முண்டை கண்ணி. கண்ணு போட்டான்னு வையேன், மறுபடியும் என்கிட்ட பேசாம ஆயிட்டா. அதுதான் சும்மா போய் சொல்லி வச்சேன். ஏன் அத்தானோட அருமை எனக்கு தானே தெரியும். நீ உண்மையை சொன்னியோ பொய் சொன்னியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப வட்டி முதலமா வேணும். அம்மா இவா எங்க போனா மகா? ரூம்லயே கொஞ்சம் தானே உட்காந்துருந்தா, அவளை காணல. ஐயோ பயமால இருக்கு. 2 நாளா ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. மகா ஒருவேளை வீட்டு போயிருப்பாளோ? கடவுளை எப்படி எதுவும் இருந்திருக்க கூடாது, பயமா இருக்கே. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. இருந்தாலும் அந்த குரங்கு முஞ்ச எதையாவது சொல்லி மனசை மாத்திட்டான்னா இருக்கலாம். அவனை பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. கடவுளே. மகா 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 பாத்ரூம்ல நின்ன அதான் அவனை காணலேன்னு பார்த்தேன். காப்பி எதுவும் குடிக்காமா? ஜூஸ் எதுவும் போட்டு கொண்டுட்டுமா? என்னம்மா வீடு முழுக்க என்ன தென்ன மாதிரி இருக்கு? ஆளை காணலன்னு சொன்னோன்னே எங்கேயாவது ஓடி போயிருப்பான்னு நினைச்சியோ? சேச்சே அப்படிலாம் நினைக்கல. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் மனசு போனாம நடந்துக்குவான்னு தெரியும். என்ன கொஞ்சம் கோவப்படுவா, அவ்வளவுதான். சரி அதை விடு. இந்த பாருமா, இந்த சுடியாரெல்லாம் போட்டு நிக்காத. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. சொந்த பந்தம் வரும். புடவையை கட்டி நிறைய பூ வச்சு நில்லு, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? சரி நான் கடைக்கு போறேன். நாளைக்கு சாமி கிட்ட புடவை தாலி செயின்லாம் வச்சு கும்பிடுன்னு பத்தியா? அதுக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும், நெய் வாங்கணும், கொஞ்சம் சாதம்லாம் வாங்கணுமா? அதான் வாங்க போறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி வாங்கிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் விஷம் இருந்தா வாங்கிட்டு வாமா. நிம்மதியா சாப்பிட்டு கண்ணை மூடி இருக்கேன். யாருக்கும் எந்த ஓட்டமும் இருக்காது பத்தியா? விஷமாமா? அதுக்கு என்ன வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாரும் குடிச்சுக்கிட்டு அப்படியே பரலோகம் போய் சேர்ந்துடலாம். இதுக்குதானே உன்னை பத்தி வளர்த்துருக்கேனா? எவனா வருவானா, அவனை கல்யாணம் பண்ணணுமா? ஏன் இப்படி வந்துட்ட நீ? அம்மா அப்பா புரிஞ்சுக்கோ. முத கண்டவனை புரிஞ்சுக்கிறது 2வது. இங்க பாரு மகா, உனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். எதையும் போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்காத சரியா? கார்த்தி தான் உனக்கு மாப்பிள்ள. அம்மா இப்ப வந்துருவேன், எங்கேயும் போயிடாத. வெளியே பூட்டிட்டு தான் போறேன். உனக்கு சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஜூஸ் கூட ஃப்ரிட்ஜ்ல போட்டு தான் வச்சிருக்கேன். குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 1 மணிக்குள்ள வந்துருவேன். சொல்ல மறந்துட்டேன். உனக்கு 6 பிளவுஸ் ஒரு 7-8 பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டா. நீ கொஞ்சம் போட்டு பார்த்து சரியா இருக்கா என்னன்னு பார்த்து சொன்னா மட்டும் போதும். லூசா இருந்தா சொல்லு, அவள்கிட்ட கொடுத்து ஒரு தையில போட்டுடலாம். பிரிக்கனாலும் பிரிச்சு கொடுக்கேன்னு சொன்னா. அதனால போட்டு பார்த்து எது கரெக்டா இருக்கு, எது லூசா இருக்குன்னு எடுத்து வை. நான் போயிட்டு வந்துருக்கேன். ஷோ கடைக்கு போக இந்த நேரம் பத்தி யாரையும் காணுமே. இல்லை கொடுத்தாது விடுவேன். நம்ம போனாதானே கதையும் நடக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம போனாதான் வாங்க முடியும். இவளை நம்பி வேற விட்டுட்டு போறோம். முன்னாடி கூட்டிட்டு போயிருவோம்னா பின்வாசலி போயிட்டானா? எந்த கவலையும் படாதம்மா. இப்போதைக்கு எனக்கு ஓடி போற ஐடியால எதுவும் நான் இல்ல. அப்படி போறதா உன்ட சொல்றேன். முன் கதவை லாக் பண்ணிட்டேல, பின் கதவை லாக் பண்ணிட்டே போ. இந்த அம்மா ஏன் தான் இப்படி வந்துட்டாங்களோ தெரியல. சீரியல்ல வர வில்லி மாதிரி போனை வேற கொண்டு போயிருக்கோம். எப்படி நான் விஜய்கிட்ட பேசுறது? என்னை இப்படி அடைச்சு வச்சிருக்காங்களே. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேனா? பெரிய குழப்பத்தமா பண்ணிட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்றது அந்த அளவு பெரிய தப்பா? ஏதோ போன் ரிங் ஆகுற சவுண்ட் கேட்கல. ஆமா அம்மா போன் வச்சுட்டு போயிட்டாங்களா? நம்ம போன் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அம்மா போனை வச்சுட்டு போயிட்டாங்களே. ஐ ஜாலி. இது போதாதா? இதோ வரண்டி செல்லும். ஆனாலும் அம்மாக்கு ரொம்ப தான் அறிவு போல. நம்ம போன் எடுத்துட்டு போறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க போனை வச்சுட்டு போயிட்டாங்களே. இது போதுமா எனக்கு? இது போதும். சரி முதல் விஜய்க்கு போனை போடுவோம். ஹலோ விஜய், நான் மகா பேசுறேன். இது எங்க அம்மாவோட மொபைலு. ஏன் போனை எடுத்துட்டு போறேன்னு நினைச்சிட்டு அம்மாவோட போனை வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா நான் உன்னை எப்படி பேசுறதுன்னு எனக்கு தவிச்சிட்டு இருந்தேன்டா. நல்லவேளை போனை வச்சுட்டு போனாங்களே. கடவுள் தான் போனை வச்சுட்டு போக வச்சிருக்காரு போல. விஜய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அத்தை எப்படி இருக்காங்க? சாப்பிட்டியா? மகாவா? கடவுளே தேங்க் காட். இவ்வளவு நேரம் போட்டோ வச்சு புலம்பிக்கிட்டே இருந்தேன். மகா ஒரு ஃபோன் பண்ணிட மாட்டியா, உன்னை பேசிட மாட்டாமா அப்படின்னு. கடவுள் நமக்கு வழிவிட்டு இருக்காரு. மகா சரி நான் சொல்றது கேட்டுக்கோ மகா. நாளைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம். என்ன விஜய் சொல்ற? நாளைக்கே வா? எப்படிடா? அதான் அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க பாரு மகா, உங்க அம்மா அப்பா சம்மதம், உன் வீட்டு நாய்க்குட்டி சம்மதம் நம்ம கல்யாணம் முடிக்கணும்னு வையேன். இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதான் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வேற சொல்லி எல்லாம் இது பண்ணியாச்சு. உன்னோட சர்டிபிகேட் எல்லாமே நான் காலையில கொண்டு வந்துரு. உனக்கு எனக்கு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோடி உங்க வீட்டுல போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். இதை விட்டா எனக்கு ஒரு வழியா தெரியல. நானும் உங்க அம்மாட்ட பேசியாச்சு. அவங்க சம்மதிக்கிற மாதிரியே இல்லையே. நீதான் பாத்தே இல்ல. விஜய் நீ சொல்றது சரிதான். ஆனா அம்மா பாவம். அம்மா கோவப்பட்டாலும் என்ன நல்ல பாசம் இருக்கு. அம்மா விட்டுட்டு எப்படி நம்ம கல்யாணம் பண்றது? அம்மாவோட ஆசீர்வாதம் முக்கியம்ல. மகா நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? எனக்கு உங்க வீட்டு சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லதான். ஆனா நமக்கு ஒரு வழி இல்ல. நீயே பாரு,
உனக்கு ஒரு ஃபோன் கூட வீட்டுல கொடுக்க மாட்டேங்க பேசுறதுக்கு. அந்த அளவுக்கு உனக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் நம்ம கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னு வையன், உன் வீட்டுல திடீர்னு எமர்ஜென்சியா நாளைக்கு ஏதாவது மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க. எனக்கு கூட தெரியாது. ப்ளீஸ் மகா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால சத்தியமா வாழ முடியாது. என்னால 2 நாளா உன்னை பார்க்காம பேசாம சத்தியமா சாப்பிட கூட முடியல. புரியுது விஜய், புரியாம இருக்கேன். உன்னோட சூழ்நிலையில நானும் உட்காந்துருக்கேன். ஆனா நமக்கு வேற வழி இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுல ஆசீர்வாதம் வாங்கன்னு நம்ம தலையில எழுதியிருக்கோம் என்னமோ. சரி விஜய், நம்ம சொன்ன மாதிரி நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். எங்க அம்மா எப்படியும் 5:30 மணிக்கு தான் எந்திப்பாங்க. நீ ஒரு 4 மணி இல்ல ஒரு 3:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்னு வையேன் விடிய காலையில. நான் எங்க வீட்டு ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்துருக்கேன். நீ வா, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். விஜய், போனை வைக்கட்டுமா? யாரோ கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. விஜய், நாளைக்கு காலையில 3:30 வந்துரு. நான் வந்துடுவேன். நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வைக்கிறேன்டா. ஐயோ, யார் வந்திருப்பாங்க? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். கடவுளே, எப்படிலாம் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில அம்மா அப்பா ஆசீர்வாதம் கூட இல்லாம தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும். விதியோ என்னமோ.